ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய இடைக்கால பட்ஜெட். ஓகேவா, 2026-27க்கான இடைக்கால பட்ஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த பட்ஜெட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இப்போது தனியான ஒரு டாப்பிக்காக இல்லாமல் ஒவ்வொரு யூனிட்டுக்கு கீழேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய யூனிட்டான சயின்ஸ். இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே கடைசியாக அந்த தலைப்பு தொடர்பான நடப்பு நிகழ்வுகள் கேட்பாங்க. ஓகேவா, இப்போ அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும், ஓகேவா, இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் இந்த மாதிரி டாப்பிக்கை கொடுத்துட்டு கீழே நடப்பு நிகழ்வுகள் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அப்போ இந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது அந்த டாபிக் தொடர்பான, ஓகேவா, அந்த தலைப்புகள் தொடர்பான நடப்பு நிகழ்வு தான் நம்ம ரொம்ப முக்கியமாக படிக்கணும். அதில் குறிப்பாக இந்த பட்ஜெட் அப்படின்றது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா டாபிக்ல இருக்குது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு இடத்துல படிப்போம். ஒன்று எக்கனாமிக்ஸ்லையும் படிப்போம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலிட்டிலையும் படிப்போம். ஓகேவா, அப்போ இந்த பட்ஜெட்ல இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. இது பிரிமினரி கம் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ பிரிமினரியில் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கூற்று காரணமாக கொடுப்பாங்க. மெயின்ஸ் எழுதும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டேட்டா எடுத்து மெயின்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே பார்ப்போம். இப்போ தமிழ்நாட்டினுடைய இடைக்கால பட்ஜெட் 2026-27. அப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் எப்போ தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னா 2026 பிப்ரவரி 17 தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தங்கம் தென்னரசு, தற்போதைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காரு. சார், இடைக்கால பட்ஜெட்னா என்ன அப்படின்ற கொஸ்டின் இருக்கும் இல்லையா? இப்போ இடைக்கால பட்ஜெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம பட்ஜெட் பார்க்கும்போது ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட்டாக இருக்கும். எப்படி ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட்டாக இருக்கும். குறிப்பாக அது பார்த்தீங்கன்னா ஒரு நிதியாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1 ஆரம்பிச்சு மார்ச் 31 வரையிலான காலகட்டம். மார்ச் 31 வரையிலான காலகட்டம். இப்போ இந்த காலகட்டத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட் அப்படின்றது போடப்படும், வரவு செலவு திட்டம். இப்போ இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்றது ஒரு அரசாங்கம் முடியும் தருவாயில், ஓகேவா, அதனுடைய பதவிக்காலம் முடியும் தருவாயில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு, ஓகேவா, 4 to 5 மாதங்கள் வரையில அல்லது அடுத்த அரசு பொறுப்பேற்கும் வரையிலான காலகட்டத்துக்கு போடக்கூடியதான் இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்றது. ஓகேவா, ஓகே. அப்போ இந்த இடைக்கால பட்ஜெட் எங்க தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னா சட்டப்பேரவையில். தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செஞ்சிருப்பாங்க. ஓகே, இது எந்த ஆர்டிகளை பேஸ் பண்ணி சார் தாக்கல் செஞ்சாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 202, 206. இதுவே நம்ம மத்திய பட்ஜெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டிகல் 112, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 116. சார், இந்த 112, 116 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம், பட்ஜெட். ஓகேவா, இது தற்காலிக நிதிநிலை அறிக்கை பத்தி சொல்றது ஆர்டிகல் 116. அதே பேஸ் பண்ணி தான் இங்க மாநில சட்டமன்றங்கள்ல ஆர்டிகல் 202 பாத்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையான பட்ஜெட், ஓகேவா, ஒரு ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம். ஆர்டிகல் 206 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தற்காலிக நிதிநிலை அறிக்கை பத்தி சொல்றது. ஓகேவா, இப்போ நிறைய பேர் எல்லாம் படிச்சிருப்பாங்க, பட் இந்த டேட்டா மேக்சிமம் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ 2003 ஆண்டுக்கான தமிழ்நாடு நிதி நிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம், இந்த பொறுப்புடைமை சட்டம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த 2003 ஆண்டுக்கான தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம் சொல்லுது. அந்த பொறுப்புடைமை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யும் போது எங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யும் போது அதே நேரத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இடைக்கால வரவு செலவு திட்டத்தையும் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம் 2003 பாத்தீங்கன்னா சொல்லுது. ஓகேவா, அந்த சட்டத்தினுடைய உட்பிரிவு 3, அதனுடைய உட்பிரிவு 1 தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடைக்கால பட்ஜெட்டை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்குது. அப்ப எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா எப்போ பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 2026 பிப்ரவரி 17 இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. நிதியமைச்சர், அவருடைய பெயர் தங்கம் தென்னரசு. ஓகே, எந்த ஆர்டிகளை பேஸ் பண்ணி தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா ஆர்டிகல் 202, 206. எந்த சட்டம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 ஆண்டுக்கான தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம் பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஓகேவா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். அடுத்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா
நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம் 2003. ஓகேவா? இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வரவு செலவு திட்ட அறிக்கையுடன் இடைப்பட்ட கால நிதிநிலை நிலவர திட்டம் குறித்து அறிக்கை ஒன்றை மாநில அரசு சட்டமன்ற பேரவையில் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம் 2003 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது. ஓகே, மொத்த மதிப்பு எவ்வளவு சார்? இந்த தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட்டினுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு? ஓகேவா? எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.55 லட்சம் கோடி. ஓகேவா? இடைக்கால பட்ஜெட் எவ்வளவு தாக்கல் செய்யப்பட்டது? 2.55 லட்சம் கோடி. பொதுவா இந்த பட்ஜெட் எப்படி தாக்கல் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜிடிபி இருக்கு இல்லையா, இப்போ ஸ்டேட்டோட ஜிடிபி இருக்கு இல்லையா, அந்த ஜிடிபியில 10% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்ஜெட்டா தாக்கல் செய்வாங்க. இப்போ குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய அந்த ஜிடிபி, ஓகேவா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி 27 லட்சம் கோடி. ஓகேவா? எவ்வளவு கோடி? 27 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி. அப்போ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10%. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3ல இருந்து 4 லட்சம் கோடி வரையிலான பட்ஜெட் அப்படின்றது ஆண்டு நிதிநிலை அறிக்கையா தாக்கல் செய்யப்படும். இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.55 லட்சம் கோடி பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால பட்ஜெட்டா தாக்கல் செஞ்சிருக்காங்க. சரி, வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு சார் இருக்கு? வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 48,000 கோடி. ஓகேவா? 48,000 கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருவாய் பற்றாக்குறை இருக்கு. வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது உங்களுக்கு வரவீனம் பிளஸ் செலவீனம் இதுக்கு இடையில இருக்கக்கூடியதான் இந்த வருவாய் பற்றாக்குறை. பொதுவா வருவாய் வந்து குறைவா இருக்கும், செலவு வந்து அதிகமா இருக்கும். அப்ப அந்த செலவு அதிகமா இருக்கக்கூடிய இந்த 48,000 கோடி தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப கடன் சுமை எவ்வளவு சார் இருக்கு? தற்போது கடன் சுமை எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10.71 லட்சம் கோடி இருக்கு. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு என்ன பண்ண போகுது அப்படின்னா 1.7 லட்சம் கோடி கடன் வாங்குறதுக்கான இலக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, கடன் சுமை வந்து பாத்தீங்கன்னா 10.71 லட்சம் கோடி அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படின்றது இருக்கு. சரி, ஓகே, மீதி என்னென்ன டேட்டா இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, பாருங்க, இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்டது. ஓகேவா? இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. அப்ப முதல் யாரு சார்? முதல்ல யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. முதல்ல யாரு இருக்கா? மகாராஷ்டிரா இருக்கு. மகாராஷ்டிரா. ஓகேவா? அப்ப பாருங்க, இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. முதல்ல இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. சரி, ஓகே, இதுல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்முடைய நிதியமைச்சரா இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு குறளை மேற்கோள் காட்டியிருக்காரு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஓகேவா? நமக்கு கிடைக்கிறத என்ன பண்ணோம்? பகுத்துண்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதுதான் இவர் அங்க என்ன பண்றாரு அப்படின்னா மேற்கோளா காட்டுறாரு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1971-72ல கலைஞர் பட்ஜெட் உரையில வாசிச்ச சில முக்கியமான வாக்கியம் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்க, பாருங்க, இப்ப கலைஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா 1971-72 பட்ஜெட் வாசிக்கும் போது தீட்டப்பட்ட திட்டம் ஒன்றிற்கு தேவையான நிதி வாயில்களை எந்த வழியில் திரட்ட முடியும் என்பதில் தான் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர நிதி வசதிகள் தற்போது காணப்படவில்லை என்பதால் திட்ட செலவையும் வளர்ச்சி விரைவையும் குறைப்பது முறையாகாது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்? எந்த வழியில நம்ம வருவாயை திரட்டணும், அதுதான் நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா போகணும். சரி, வருவாய் வரல அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது? திட்ட செலவை குறைக்க கூடாது, வளர்ச்சி விரைவாவதையும் தடுக்க கூடாது அப்படின்றத கலைஞர் வந்து சொல்றாரு. அப்ப ஆக்கப்பணிகளை நிறைவேற்றும் வேகம் சிறிதும் குன்றாத திட்டமிட்ட வளர்ச்சிக்கு நம்முடைய வரவு செலவு திட்டம் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். அப்ப நீங்க போடுற பட்ஜெட் இருக்கக்கூடிய சிக்கலை எல்லாம் தீர்க்கிற வகையில இருக்கணும் அப்படின்றதையும் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பட்ஜெட் உரையில 1971-72ல என்ன பண்ணிருப்பாரு? கலைஞர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? புரியுதா? ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே, அடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க, என்ன மாதிரி புதிய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, பாருங்க. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது தமிழ் வளர்ச்சித்துறை. ஓகேவா? தமிழ் வளர்ச்சித்துறையை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் சிலையை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அரசு பேரறிவு சிலையை அறிவிச்சிருக்கு. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பர்ல கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை
பேரறிவு சிலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடல் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில பாடலாக அரசு வந்து அறிவிச்சிருக்கு. அடுத்தது தமிழ் மொழி தியாகிகள் தினம் எப்போ கொண்டாடப்படுதுன்னு கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஜனவரி 25. தமிழ் மொழி தியாகிகள் தினம் எப்போ கொண்டாடப்படுது, ஜனவரி 25. ஓகேவா, தமிழ் மொழியை வளர்ப்பதற்காகவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய தியாகங்களை செஞ்சிருப்பாங்க. அதுக்காக இந்த தமிழ் அறிஞர்களை நினைவு கூறும் வகையில் இந்த தமிழ் மொழி தியாகிகள் தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 25 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது. அடுத்து இதுல முக்கியமானது, அடுத்து பாருங்க, திசைதோறும் திராவிட திட்டம். ஓகேவா, திசைதோறும் திராவிடம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்களை ஆங்கிலம் முதலான அயல் மொழிகளை மொழிபெயர்க்கிறது. ஓகேவா, நம்முடைய தமிழ் நூல்கள் இருக்கு இல்லையா, அதை ஆங்கிலம் முதலான அயல் மொழிகள், ஓகேவா, இப்போ லத்தீனா இருக்கலாம், எபிரேயமா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய மொழிகள் இருக்கு இல்லையா, சீன மொழிகள், உலக மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடணும். எது அப்படின்னா நம்முடைய தமிழ் நூல்களை. அப்போ இது வரைக்கும் எவ்வளோ நூல்களை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 74 நூல்களை அயல் மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ இந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, திசைதோறும் திராவிடம் திட்டம், ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கல்விசார் அறிவி நூல்கள், ஓகேவா, கல்விசார் நூல்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொழிபெயர்த்து தமிழ் மொழியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ நூல்கள், பொறியியல் நூல்கள் மற்றும் கல்விசார் அறிவூட்டும் நூல்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிடுதல். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூல் ஆங்கிலத்தில் இருக்கலாம், அந்த நூல் மராத்தியில் இருக்கலாம், அந்த நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீன மொழியில் மாண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா அந்த மொழியில் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு மொழியில் இருக்கக்கூடிய நூலை, அதுவும் குறிப்பாக மருத்துவம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நூல், பொறியியல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நூல், கல்விசார் அறிவூட்டக்கூடிய நூல்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிடுறதுக்காக முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டது. அப்போ இதுவரையில் 160 நூல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான டேட்டா. அதுக்கப்புறம் பெரியாரின் சிந்தனைகளை வெளியிடுறது. ஓகேவா, பெரியாருடைய சிந்தனைகள் என்ன? பெரியாருடைய சிந்தனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணுரிமைக்காக போராடி இருக்காரு. ஓகேவா, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காக போராடி இருக்காரு, சமூக நீதிக்காக போராடி இருக்காரு, சமத்துவத்தை கொண்டு வர்றதுக்காக போராடி இருக்கிறாரு. இந்த மாதிரி பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு மொழிகளில் வெளியிடணும். ஓகேவா, அதுக்காக 21 மொழிகளில் அவருடைய சிந்தனைகளை வெளியிடுறதை பற்றியும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரசு குறிப்பிட்டு அதுக்கான நிதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்க, அம்பேத்கருடைய படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுவதற்கு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிதி ஒதுக்கி இருக்காங்க. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் அவருடைய அந்த முக்கிய கருத்துக்களை 27 தொகுதிகளை என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா, அம்பேத்கர் அப்படின்றவர் யாரு, இந்திய அரசியலமைப்பினுடைய சிற்பி. ஓகேவா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு நாலேஜாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். எக்கனாமிக்ஸில் அவ்வளோ எழுதியிருக்காரு. ஓகேவா, அவருடைய எக்கனாமிக்ஸ் நூல்களை பின்பற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டது. அப்போ அவருடைய காலகட்டத்தில் அவர் படிக்காத படிப்பே கிடையாது. ஓகேவா, சட்டம் படிச்சிருக்காரு, அறிவியல் படிச்சிருக்காரு, பொருளாதாரம் படிச்சிருக்காரு. இப்போ இவருடைய கருத்துக்களை எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடணும் அப்படின்றதுக்காக அரசு நிதி ஒதுக்கி அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 27 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து பாருங்க, பண்பாடு. ஓகேவா, இந்த பண்பாட்டு துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான டேட்டாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி அருங்காட்சியகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சிவகங்கை. ஓகேவா, அடுத்தது பொருணை அருங்காட்சியகம் எங்கே அப்படின்னா நெல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழர் அருங்காட்சியகம். சோழர் அருங்காட்சியகம் ஒன்று தஞ்சாவூர்லையும் இன்னொன்று கங்கை கொண்ட சோழபுரத்துலையும் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் செய்யப்பட்ட முக்கியமான விஷயங்கள். ஓகேவா, அது எல்லாமே இந்த இடைக்கால பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க. அப்போ கீழடி அருங்காட்சியகம் எங்கே அப்படின்னா சிவகங்கை. பொருணை அருங்காட்சியகம் எங்கே அமைஞ்சிருக்கு, நெல்லை திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு. நொய்யல் அருங்காட்சியகம் எங்கே அமைஞ்சிருக்கு, நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நாவாய் அருங்காட்சியகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராமநாதபுரம். இது வந்து பொறுத்துகையில் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா தவறாத இணை எது, சரியான இணை எது, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம்.
வெண்கல அருங்காட்சியகம், சிந்துவெளி அருங்காட்சியகம் எங்க அமைஞ்சிருக்கு? சென்னையில். ஓகேவா? வெண்கல அருங்காட்சியகம், சிந்துவெளி அருங்காட்சியகம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னையில், குறிப்பா எழும்பூர். ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் எங்க அமைஞ்சிருக்கு? திருவண்ணாமலை. தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க, திருவண்ணாமலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா, கண்டிப்பா இது வந்து பொறுத்துகளை கேட்பாங்க. கீழடி அருங்காட்சியகம் சிவகங்கை, பொருணை அருங்காட்சியகம் நெல்லை, சோழர் அருங்காட்சியகம் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு, நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரம். ஓகேவா? தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் எங்க? திருவண்ணாமலை. அதே மாதிரி சிந்துவெளி அருங்காட்சியகம், வெண்கல அருங்காட்சியகம் எங்க அமைக்கப்பட்டிருக்கு? சென்னை. ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். அடுத்து பாருங்க, அயலக தமிழர் நலனுக்காக அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கு? ஓகேவா? அயலக தமிழர் நல வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அயலக தமிழர்களுடைய அந்த பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கும் அவங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் இந்த அயலக தமிழர் நல வாரியம் அமைக்கப்பட்டிருக்கும். அயலக தமிழர் தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா ஜனவரி 11-12 கொண்டாடப்பட்டது. இந்த 2 தினங்கள்ல அயலக தமிழர் தினம் அப்படின்றது கொண்டாடப்படுது. அயலக தமிழர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இடையில ஒரு பிணைப்பை ஏற்படுறது, அவங்களுடைய அந்த பண்பாட்டு உறவை மேம்படுத்துறதுக்காக இந்த தினம் கொண்டாடப்பட்டது. இப்போ 2026 இந்த தினம் கொண்டாடப்பட்டது. அதனுடைய முக்கிய கருப்பொருள் என்ன? ஓகேவா? அதனுடைய முக்கிய கருப்பொருள் என்னன்னு கேட்பாங்க. இப்போ 2026 கொண்டாடப்பட்ட இந்த அயலக தமிழர் தினத்தினுடைய முக்கிய கருப்பொருள் தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம். ரொம்ப முக்கியங்க, இது அப்படியே கேட்பாங்க. தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் அப்படின்றது. ஓகேவா? ரொம்ப முக்கியம். அடுத்தது மகளிர் நலன். மகளிர் நலனுக்காக இந்த அரசு நிறைய செஞ்சிருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல ஒரு முக்கியமான பாரதியாருடைய பாடல் ஒன்று சொல்லியிருப்பாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம். இது யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம். இது யார் சொன்னா? பாரதியார். அதுக்கப்புறம் பாருங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஓகேவா? இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்றது கொடுத்துட்டு வராங்க. இதுல குறிப்பா நமக்கு டேட்டாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த திட்டம் எல்லாமே தனியா பார்ப்போம். ஓகேவா? தமிழக அரசு 2021 இருந்து 2026 வரையிலான காலகட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம தமிழில் படிப்போம். இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டம் எங்கே தொடங்கப்பட்டது, யார் தொடங்கினா, அதனுடைய நோக்கம் என்ன, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். பட் இதில் நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஓகேவா? இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு உரிமை தொகையை 1000 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இப்போ இதனுடைய பயனாளிகள் எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். 1,31,00,000 பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அடுத்தது விடியல் பயண திட்டம். ஓகேவா? இலவச பேருந்து பயண திட்டம். இந்த பயண திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா 881 கோடி முறை பயணங்கள் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக மாதம் பெண்கள் சேமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 888 ரூபாய். ஓகேவா? இது கோடி கிடையாது, வெறும் 888 ரூபாய். ஓகேவா? ஒரு பெண் அவங்க மாதம் சேமிக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ அவங்க வந்து ஒரு 5000 சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம், அல்லது 10,000 சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளவா இருந்தாலும் அவங்களுடைய இந்த இலவச பயண திட்டம் மூலமாக அவர்கள் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக சேமிக்கிறாங்க அப்படின்னா 888 ரூபாய். ஓகே, அடுத்து பாருங்க, புதுமை பெண் திட்டங்க, ரொம்ப முக்கியமான திட்டம். புதுமை பெண் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 to 12ஆம் வகுப்பு வரையில அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த பெண்கள், ஓகேவா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மேற்படிப்புக்காக கல்லூரி போறாங்க. மேற்படிப்புக்காக கல்லூரி போறாங்க. ஓகேவா? அப்போ 6 to 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த பெண் குழந்தைகள் மேற்கல்வி பயிலோட என்ற நோக்கத்தோட அவங்க இடைநிற்றலை குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக என்ன பண்ணுது அரசு, புதுமை பெண் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கி அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துது. ஓகேவா? அப்போ இதனுடைய பயனாளிகள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,95,296 பேர் இதனுடைய பயனாளிகளாக இருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, சுய உதவிக்குழு.
ஓகே, இந்த சுய உதவி குழு இருக்கு இல்லையா, இந்த திட்டம் வந்து 1989 கலைஞரால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம், சுய உதவி குழு திட்டம். இப்போ இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,23,529 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயனடைஞ்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எவ்வளவு குழு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,23,529 குழு இருக்குது. ஓகேவா, சுய உதவி குழு மொத்தம் எவ்வளவு தமிழ்நாட்டில் இயங்குது அப்படின்னு கேட்பாங்க. 6,23,529 குழு வந்து இருக்குது. ஓகேவா, இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,41,718 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னா சுய உதவி குழுக்களுக்கு. இப்போ இந்த சுய உதவி குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரே பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய 14 to 20 பெண்கள் வரையில சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, குழுவாக செயல்படுவாங்க. இவங்க எல்லாமே ஒரே பொருளாதார நிலையில் இருப்பாங்க. ஓகேவா, இப்போ இந்த திட்டம் 1989 கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். இப்போ இந்த திட்டத்தில் எவ்வளவு குழுக்கள் இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6,23,529 சுய உதவி குழுக்கள் இருக்குது. இதுவரையில் அரசு எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,41,718 கோடி வந்து கடன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, 130 அவசர கால மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு மையம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. எவ்வளவு அவசர கால மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு மையம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு கேட்பாங்க, 130. அதே மாதிரி அரசு மருத்துவமனைகளில் நிகழ்ந்திடும் பாதுகாப்பான பிரசவங்களில் தமிழ்நாடு முதலிடம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தாய் வழி இறப்பையும் குறைச்சிருக்கும், குழந்தைகள் இறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அரசு மருத்துவமனைகளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய பாதுகாப்பான பிரசவங்களில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, நம்முடைய தமிழ்நாடு. சரி, மகப்பேறு இறப்பு விகிதம் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,35,000. இது வந்து நம்ம பட்ஜெட்டில் சொன்ன டேட்டா. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டேட்டாவாக இருக்கும். ஓகேவா, கரண்ட் டேட்டாவாக இருக்கும். நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011 டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார நல ஆய்வுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் நிறைய டேட்டாஸ் வந்து வெளியிடப்பட்டது. பட் இப்போதைக்கு நமக்கு இடைக்கால பட்ஜெட்டில் மகப்பேறு இறப்பு விகிதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1,35,000. ஓகேவா, இப்போ 1,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகப்பேறு இருக்குது அப்படின்னா அதில் இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 35. அதே மாதிரி சிசு இறப்பு விகிதம், ஓகேவா, சிசு இறப்பு விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 சிசு பிறக்குது அப்படின்னா அதில் 12 குழந்தைகள் வந்து இறக்குது. அப்போ 1000க்கு 12 ரொம்ப முக்கியமானது. அப்போ சிசு இறப்பு விகிதம் 12, மகப்பேறு இறப்பு விகிதம் 35. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய சராசரியை விட மிக மிக குறைவு. ஓகேவா, தேசிய சராசரியை விட மிக மிக குறைவு. அடுத்து பாருங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம். இந்த திட்டம் 6 மாதம் வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஊட்டச்சத்தை உறுதி செய்வதற்காக அவர்களுக்கான சுகாதார பெட்டகங்கள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஊட்டச்சத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்கான நிதியும் அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி மூலம் என்ன பண்ணுது, அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயலை மேற்கொள்ளுது. ஓகே, அடுத்து பாருங்க, காவல் உதவி செயலி. ஓகேவா, இந்த காவல் உதவி செயலி யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா பெண்களின் பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்டது. இந்த காவலன் செயலி நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு ஆபத்தான நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காவலன் செயலி மூலம் உதவி கோரலாம். உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை உங்களுக்கான உதவி அப்படின்றத கொடுப்பாங்க. இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைலில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செயலி. இது ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் யார் வேணால் என்ன பண்ணிக்கலாம், இந்த காவலன் உதவி செயலியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஓகே, TNVSAFE தமிழ்நாடு பெண்கள் மற்றும் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு திட்டம். ஓகே, இந்த திட்டம் பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். இது பெண்களுடைய வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கும் அவங்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்கறதுக்கும் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் TNVSAFE திட்டம். ஓகேவா, அடுத்து பாருங்க, பத்திரப்பதிவு கட்டணம் 1% குறைப்பு. ஓகே, ரொம்ப முக்கியமானது. இப்போ அசையா சொத்து இருக்கு இல்லையா, எடுத்துக்காட்ட நம்ம எதை சொல்லலாம், வீடு, மனை, விவசாய நிலம், இது எல்லாமே அசையா சொத்துன்னு சொல்லலாம். இப்போ இந்த அசையா சொத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மேலே நீங்கள் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1% கட்டணம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பதிவு கட்டணத்தை அரசு வந்து என்ன பண்ணுது, குறைக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2025 ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ அசையா சொத்துக்கள்
குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 லட்சம் மதிப்புள்ளது, 10 லட்சம் மதிப்புள்ள ஒரு சொத்து, அதுவும் குறிப்பா அசையா சொத்தா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மேல எழுதி வச்சீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்றாங்க, 1% கட்டணம் பத்திரப்பதிவு கட்டணத்தை வந்து குறைக்கிறாங்க. இப்போ இதோடைய பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3,71,705 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது, இப்போ நாடு முழுவதும் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்கள்ல, ஓகேவா, இப்போ இந்தியா முழுக்க, ஓகேவா, 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா, இப்போ இது முழுக்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல பணிபுரியக்கூடிய பெண்கள்ல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா 41% பேர், ஓகேவா, 41% பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்க பணிபுரியுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல பணிபுரியுறாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய அளவுல நம்ம தான் இந்த மாதிரியான டார்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கும். ஓகேவா, அப்போ நாடு முழுவதும் உள்ள தொழிற்சாலைகள்ல பணிபுரியக்கூடிய பெண்கள்ல கிட்டத்தட்ட 41% பேர், ஓகேவா, கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு எங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல பணிபுரியுறாங்க. அடுத்து பாருங்க, குழந்தைகள் நலன். இந்த குழந்தைகள் நலன்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவுடைய கூற்று ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு, கல்வி பெற துடிப்போருக்கு அவர்கள் ஏழை என்பதால் கல்வி தடைபடாமல் கற்க ஏற்பாடு செய்ய வேண்டிய நல்லெண்ணம் உடையோரின் கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்பாங்க, அண்ணாவுடைய கூற்று. அடுத்து பாருங்க, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். நம்ம தமிழ்நாடுடைய போர்ட்டல் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு போர்ட்டல்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு 10 திட்டங்களுக்கு வந்து அரசு முன்னுரிமை கொடுத்திருக்கும். அதுல முதல்ல இருக்கக்கூடிய திட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஓகேவா, இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அப்படின்றது குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான திட்டம். அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்ல பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் எவ்வளவு பேர் அப்படின்னா 19.34 லட்சம் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா காலை உணவு வந்து தினமும் வந்து பயனடைகிறாங்க. ஓகேவா, இது 4 ஆண்டுகள் இதுவரையில, ஓகேவா, இது தொடங்கப்பட்ட 4 ஆண்டுகள்ல எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 1284 கோடி அளவுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பா பார்ப்போம். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது, அதுல என்ன மாதிரியான நன்மைகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அடுத்து அன்பு கரங்கள் திட்டம். அன்பு கரங்கள் திட்டம் யாருக்காக அப்படின்னா பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள் திட்டம். ஓகேவா, இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 18 வயது வரை பள்ளி படிப்பு தொடர மாதம் என்ன பண்ணுது, அரசு 2000 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்குல நேரடியா செலுத்துறாங்க. அப்போ இந்த அன்பு கரங்கள் திட்டம் மூலம் பயனாளிகள் எத்தனை பேர் அப்படின்னா 10,637 பேர் வந்து பாத்தீங்கன்னா பயனாளிகளா இருக்காங்க. அதுக்கப்புறம் திருநங்கையர் நலன்கள், இது ரொம்ப முக்கியமானது. ஊர்காவல் படையில திருநங்கையர்களை சேர்க்க அரசு என்ன பண்ணிருக்கு, அனுமதி வழங்கியிருக்கு. திருநங்கையினுடைய நலனுக்காக நிறைய விஷயங்கள் அரசு செஞ்சிருக்கு. அதுல முக்கியமா இப்போ நமக்கு பட்ஜெட்ல சொல்லப்பட்ட விஷயம், ஊர்காவல் படையில என்ன பண்ணிக்கலாம், இனிமேல் திருநங்கைகளை அனுமதிக்கலாம் அப்படின்ற அனுமதியை வந்து பாத்தீங்கன்னா அரசு கொடுத்திருக்கு. அடுத்து மூத்த குடிமக்களுடைய நலன், அதுல குறிப்பா அன்பு சோலை மையங்கள். ஓகேவா, இந்த அன்பு சோலை மையங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 25 இருக்கு. இது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முதியோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு மையம். அவங்களுடைய பகல் நேர பராமரிப்புக்காக இந்த அன்பு சோலை மையங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மகன்களால், ஓகேவா, மகன்களால் கைவிடப்பட்ட இந்த பெற்றோர் முதியோர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு மையம் தான் இந்த அன்பு சோலை மையம். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, 25 இருக்கு. அடுத்தது பாருங்க, தாயுமானவர் திட்டம் இருக்கு இல்லையா, குறிப்பா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான திட்டம். வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு, ஓகேவா, அவங்களுடைய வீட்டுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை வழங்கக்கூடிய பணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு செய்யுது. இப்போ இதுல குறிப்பா எவ்வளவு பயனாளிகள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 27,40,703 பயனாளிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, மாற்றுத்திறனாளிகள் நலன். ஓகேவா, இதுல வந்து ஒரு விஷயம் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க, அம்பேத்கர் சொன்னது. இதுல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஜனநாயகம்னா என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாரு. டெமோக்ரஸி இஸ் நாட் மெரலி ஃபார்ம் ஆஃப் எ கவர்மெண்ட், இட் இஸ் எ பிரிமிலரி மோட் ஆஃப் அசோசியேட் லிவிங் ஆஃப் கன்ஜாயின்ட்
communicated experience. It is essential an attitude of respect and reverence towards fellow man. ஓகேவா, இது வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் சொன்ன ஒரு முக்கியமான கூற்று. ஓகேவா, இப்போ டெமோக்ரஸி ஜனநாயகம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஓகே, அடுத்து பாருங்க. நாட்டிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளை நியமிக்கும் வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, மாற்றுத்திறனாளிகளை நியமிக்கும் வகையில சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள்ல கிட்டத்தட்ட 3632 பதவிகளில் உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள். அதற்காக அரசு வந்து பார்த்தீங்கன்னா 2 சட்ட திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஒன்று தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, அதே மாதிரி தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் 1998. இந்த 2 சட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்டு மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினர்களாக என்ன பண்ணலாம், தேர்தலில் போட்டியிடாம உள்ளாட்சியில் அவங்களை நியமிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தம் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் எவ்வளவு பேர் இதுவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா 3632 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, மாற்றுத்திறனாளிகள் நலன்ல அரசு என்ன பண்ணுது அப்படின்னா 4% இடஒதுக்கீடு. எதுல அப்படின்னா அரசு வேலை வாய்ப்புகள்ல அவர்களுக்கு வந்து 4% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா பணி உயர்வுல, ஓகேவா, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பணி உயர்வுலையும் இந்த 4% இடஒதுக்கீடு அப்படின்றது பின்பற்றப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பராமரிப்பு தொகை. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்களை தாங்களாகவே பராமரித்துக் கொள்ளக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பராமரிப்புக்கோ உதவி செய்யறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ தங்களை தாங்களே பராமரித்துக் கொள்ளக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு என்ன பண்ணுது, 2000 உதவித்தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அது பராமரிப்பு தொகை அப்படின்ற பேர்ல கொடுக்கப்படுது. இப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாத உதவித்தொகை, ஓகேவா, முன்னாடி 1200 இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்க அரசு 1500 உயர்த்தி இருக்காங்க. இப்போ இதுல எவ்வளவு பேர் பயனடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,52,680 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயனடைகிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான திட்டம் மகளிர் உரிமைகள் திட்டம், TN ரைட்ஸ். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்பாங்க, உலக வங்கி. ஓகேவா, எவ்வளவு நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 1774 கோடி நிதி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2022 தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம், தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இதுல அனைத்து துறை சேவைகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே இடத்துல கிடைக்க செய்யறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து துறை சேவைகளையும் என்ன பண்ணும், ஒரே இடத்துல கிடைக்க வழிவகை செய்யக்கூடியதான் இந்த தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இதுக்கு யாரு நிதி கொடுக்குறாங்க அப்படின்றதையும் கேட்பாங்க, உலக வங்கி. அடுத்து பாருங்க வருவாய்த்துறை. வருவாய்த்துறையில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்ட பயனாளிகள், ஓகேவா, சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா முதியோர் ஓய்வூதியம் கொடுக்கறது, உரிமை தொகை கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்டங்கள்ல தான் வரும். இப்போ அதனுடைய பயனாளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35.33 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக பாதுகாப்பு திட்ட பயனாளிகளாக இருக்காங்க. இடைக்கால பட்ஜெட் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான நிதி எவ்வளோன்னு கேட்பாங்க, 5463 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கால பட்ஜெட்ல சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு.